மாநகராட்சி அப்படின்றது ஆர்த்தோ கிளினிக்கு சேவை செய்யறதோ இல்லை மெக்கானிக் ஷெட்டுகளுக்கு சேவை செய்யறது கேள்விப்பட்டீங்களா? வேலூர் மாநகராட்சியில் அதாங்க நடக்கும். இங்கே இருக்கிற சாலையால் மக்கள்லாம் ஆர்த்தோ கிளினிக் எங்கன்னு தேடி போகிறதும் அப்புறம் மெக்கானிக் ஷெட்டுகளை தேடி போய் வண்டிகளுக்கு வந்து பழுது பார்க்குறதுமே வந்து வாடிக்கையாயிடுச்சு. நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா வேலூர் மாநகராட்சி 11வது வார்டு கழிஞ்சூர் பின்னாடி இருக்கிற அரியந்த் நகர். இது வந்து வாட்டர் டேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. சட்டக்கல்லூரி இருக்கு, அரசு சட்டக்கல்லூரி, அதுக்கு பேக் சைடு இருக்க ரோடு. இது வந்து அதுக்கு ஆப்போசிட் ஜெயின் ஸ்கூலுக்கு போகிற அந்த பார்க் ரோடு. வரும்போதே தெரியும் உங்களுக்கு, அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் வர மாதிரி வருவாங்க. இப்போ இந்த தெருவில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு சைலண்டாக இருப்பாங்க, தவிர வாய் திறக்க மாட்டாங்க. இந்த ரோடெல்லாம் இன்னும் பாதாள சாக்கடைகள், நோண்டப்படாத சாலைகள். அதுவே இந்த நிலைமையில் இருக்குது. 5-6 வருஷமாக இப்படி தான் இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் எதை வந்து இவங்க நோண்டி அதுக்கப்புறம் அதை மூடி அதுக்கப்புறம் ரோடு போட்டு துரைமுருகன் அண்ணன் தான் இந்த தொகுதியோடைய எம்எல்ஏ, அமைச்சர் வேறு, வார்டு கவுன்சிலர். அவர் பேரே வந்து யாருக்கும் தெரியல. வார்டு கவுன்சிலர் ஒரு புள்ளை கூட புடுங்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. இதை மாநகராட்சியோ இல்லை அமைச்சரோ அதிகாரிகளோ இதெல்லாம் வந்து கண்டுக்கிட்டு ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நான் வேலூர் NKR தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைச் செயலாளர். நன்றி.